மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. நான் பேசும்போதெல்லாம் சிரிச்சா பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் மாண்புமிகு பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பேசினதுக்கு அப்புறம் தான் நீ நம்பின. நான் 10 ஆண்டா பேசினேன், சிரிச்சேன். அவரே சொல்றாரு பாரு, நீ நம்ப மாட்டா இருந்தா அவர் பேசுறதே போடுறேன். घोषित किया है, स्वयं भारत सरकार ने घोषित किया है कि पूरे विश्व में बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. போதுமா தம்பி? தம்பி, இந்தியா அதிகமா சம்பாதிப்பதே மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு. என்ன ஒரு பிரச்சனை, இவன் ஊரானுக்கு ஊட்டி விடுவான், உள்ள வேணாம் சாப்பிட்டா கொண்டு விடுவான். இவனுக்கு இருக்க பிரச்சனை அதுதான். நமக்கு அப்படி இல்லை. மாட்டுக்கறி மிகப்பெரிய சந்தை. நாங்க நீ மாடு மேய்க்கனோட வந்தாவா, வரலைன்னா போ. வர்றவனுக்கு நான் அரசாங்க வேலை கொடுக்கிறேன், மேய்க்கிறேன், பால் கறிய உலகம் பூரா விற்கிறேன், என் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன். சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலைன்னா போ. இங்க பாரு, இங்க ஆட்டு பண்ண. ஏய், அடுத்து பார் வேலை என்னன்னு கேட்கிற, அது கவர்மெண்ட் வேலையாக்கிட்டேன். கவர்மெண்ட் வேலை இங்க ஒரு பால்கோவா தயாரிக்கிறதுல வேலை, பாலாடை கட்டி தயாரிக்கிறது, நெய் தயாரிக்கிறதுல வேலை, மோர் தயாரிக்கிறது, தயிர் தயாரிக்கிறது, எல்லாத்துலயும் வேலை. எங்க? அங்கெங்கேயே. இப்ப பாப்பிரெட்டி பட்டியலாம் பண்ணை போட்டேன்னா 1/2 கிலோமீட்டர் தொழிற்சாலை, அங்கேயே வேலை. நானே வண்டி கொடுத்துருவேன், வந்து வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். மாசம் சம்பளம் கொடுத்துருவேன், பிள்ளைய நான் படிக்க வச்சிருவேன், காசு செலவாகாது. ஆத்தாப்புக்கு முடியல, உனக்கு முடியல, வைத்தியம் நானே பார்த்துருவேன், காசு செலவாகாது. தூய தண்ணிய நானே கொடுத்துருவேன், விவசாயத்தை நானே பண்ணிடுவேன். பசி இருக்காது. காய்கறி, எல்லா காய்கறி பழம் எல்லாம் நானே விளைய வச்சு தந்துடுவேன். அப்புறம் மாடு நான் வளர்க்கிறேன், கறி இருக்கு, பால் இருக்கு. ஆடு நான் வளர்க்கிறேன், கறி இருக்கு, பால் இருக்கு. கோழி நான் வளர்க்கிறேன், முட்டை இருக்கு, கறி இருக்கு. என்னடா வேணும் உனக்கு? பாரா டை, பாரா நாட்டை பாரா.